Hi dear students, welcome to our channel Accountancy in Tamil. இன்னைக்கு வீடியோல 12th standard accountancy chapter 2 accounts of not for profit organization உடைய illustration 12th sum பார்க்கலாம். From the following particulars show how the item subscriptions will appear in the income and expenditure account for the year ended 31st December 2018. So இந்த sumல நம்ம income and expenditure account மட்டும் போட்டா போதும். எந்த இயர்க்குனா 2018க்கு. Okay. Subscription received in 2018 is 16,000. So already நம்மளுக்கு receive ஆன amount வந்து 2018ல 16,000 rupees, which includes rupees 3,000 for 2017. So இந்த 16,000லயே 3,000 rupees 2017 ஓடது இருக்கு. ஓகேவா? So income and expenditure account நம்ம போடும்போது என்ன இயரோ அந்த இயருக்கான calculations மட்டும்தான் நம்ம போடணும் இல்லையா? So இது வந்து லாஸ்ட் இயர் உடைய அமௌண்ட் 2017 உடைய அமௌண்ட். அப்ப இதை நம்ம லெஸ் பண்ணிடணும். And 5,000 rupees for 2019. So 2019 அப்படின்றது நெக்ஸ்ட் இயர் சப்சிக்வெண்ட் இயர் உடைய அமௌண்ட் 5,000 rupees. அப்ப இதையும் நம்ம என்ன பண்ணிடணும், லெஸ் பண்ணிடணும். ஓகே. சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த இயர் 2018 is 4,000 rupees. ஸோ 2018 உடைய சப்ஸ்கிரிப்ஷன் 4,000 கொடுத்துருக்காங்க. இப்போ 2018 உடைய சம் தான் இது இல்லையா? அதனால இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் 2,000 rupees was received in advance for 2018 in the year 2017. அதாவது 2,000 rupees 2018 உடைய அமௌண்ட் 2017லயே ரிசீவ்ட் இன் அட்வான்ஸா வாங்கிட்டாங்க. ஓகேவா? அப்ப இந்த 2000 அப்படின்றது என்னது? 2018 உடைய அமௌண்ட் தான், இந்த இயரோட அமௌண்ட் தான். அப்ப நம்ம இதையும் ஆட் பண்ணிக்கலாம். கிளியரா புரியும்னு நினைக்கிறேன். 2018க்கு தான் நம்ம சம் போட போறோம். இந்த 2018 உடைய எந்த அமௌண்ட் இருந்தாலும் நீங்க அதை ஆட் பண்ணிக்கணும். ப்ரீவியஸ் இயர் 2017 ஓடது ஏதாவது இருந்தா மைனஸ் பண்ணிடணும். அண்ட் சப்சிக்வெண்ட் இயர்னா என்னது? நெக்ஸ்ட் இயர் 2019 ஓடது ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் நீங்க மைனஸ் பண்ணிடணும். கரண்ட் இயரை மட்டும் நீங்க எடுத்தா போதும். ஓகே. ஃபர்ஸ்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st December 2018. டெப்டார், கிரெடிட்டார், எக்ஸ்பெண்டிச்சர் ருபீஸ், இன்கம் ருபீஸ் ஃபார்மேட் எல்லாமே கரெக்டா போட்டுருங்க. பை சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் டியூரிங் த இயர் 16,000 rupees போட்டாச்சு. இங்க கொடுத்துருந்தாங்க இல்லையா 16,000, அதை எடுத்து ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ இதுல 3,000 rupees 2017 ஓடது இல்லையா, அதை நம்ம ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்ணிடலாம். லெஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் ஃபார் 2017 3,000 rupees. இன்னர் காலம்ல ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணுங்க. 16,000ல இருந்து 3,000 மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் 13,000 rupees இருக்கும். நெக்ஸ்ட் இந்த 5,000 rupees 2019 ஓடது, சப்சிக்வெண்ட் இயர் ஓடது. அதனால இதையும் நம்ம மைனஸ் பண்ணிடணும். லெஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் ஃபார் 2019 5,000 rupees. ஸோ 13,000ல இருந்து 5,000 நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் 8,000 rupees இருக்கும். நெக்ஸ்ட் இந்த 4,000 அப்படின்றது நம்மளுக்கு அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இது வந்து 2018 ஓடது அவுட்ஸ்டாண்டிங். அதனால இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். Add subscription due for 2018 4,000 rupees. So 8,000 plus 4,000 12,000 rupees வரும். And then இந்த 2,000 rupees received in advance, அதாவது 2018 உடைய அமௌண்ட்டை 2017லயே அட்வான்ஸா ரிசீவ் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இது 2018 உடைய அமௌண்ட் தான் இல்லையா? அதனால இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். Add received in advance in 2017 for 2018 2,000 rupees. ஸோ 12,000 plus 2,000 நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா 14,000 rupees வரும். அவ்வளவுதான். இந்த சம் ரொம்பவே சிம்பிள், ரொம்பவே ஈஸி. உங்க எல்லாருக்குமே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் அடுத்தடுத்து சம்ஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ மறக்காம லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.